ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஸ் கேமிங். இன்னைக்கு நம்ம விளையாட போகிற கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாரர் டேல் அப்படிங்கிற ஒரு ஹாரர் கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஆமாம் மக்களே. ஸோ யார் வீடியோ லைக் பண்ணால் பார்த்தா மறக்காம லைக்கை போட்டு பாருங்க. இந்த வாய் ஒரு ஓரமாக தச்சிருக்காங்க, நாய் கடிச்சிருச்சோ. இருங்க மக்களே, பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங்கில் போட்டிருக்கு. ஒருத்தவங்க பேர் பார்த்தீங்கன்னா பில்லி, இன்னொருத்தவங்க பற்றி எம்மா. ஒரு பையன் ஒரு பொண்ணு, அதாவது பொண்ணு வந்து தங்கச்சி, இவன் பையன் வந்து அண்ணன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டாமு. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ண. அவன் பேர் பார்த்தீங்கன்னா ஹரி. இல்லை ஹாரி. ஹாரி. இன்னும் வீடியோ பார்க்குற மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன சொல்லுவோம் மறந்துச்சே, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உடனே வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். பில்லியோட நாள் கழிச்சு சேனல் வந்து நானே இங்கே வச்சிருக்கேன். உலக்கில் இடம் மாற மாட்டேன். சாரி, உனக்கும் பூரி குப்பத்தட்டில் என்ன சட்டி வயசு மாதிரி இருக்கு. இதுல டைலாக் வர இருங்க. யாரு? ஹலோ, யாரு? asked me to give you a dozen eggs. ஏதோ எக் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபைண்டிங் நெவர். யாரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹாரி தான் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கான். அவன் வந்து ட்ரீ ஹவுஸ்ல வந்து இருக்கான். அவன் வந்து ஃபோன் போட சொல்லிட்டு இருக்கான். வாக்கி டாக்கில பேசுறான். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும்னா முட்டை எடுக்கணும். முதல்ல நல்லா எடுத்து ஆம்லேட் போடணும். என்ன சட்டி உனக்கு அதானே, உனக்கு திங்கிற தவிர வேற என்ன தெரியும்? என்னது சொல்லுங்க, மாடி சொல்லு. ஓ சைலண்டா இருக்கலே. உறிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு. அடியும் உன்னைய பிச்சு ஆம்லேட் போட்டுருவேன். அமைதி இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு ஐடியா. ஆம்லேட் போட்டு சட்டியோட ஃபிங்கர்ஸ் எல்லாம் பொரிச்சு ஃபிங்கர் சிப்ஸ் ஆம்லேட் போட்டு கொடுத்துருவோம். கொஞ்ச நேரம் கம்மு, நாங்கள் 2 பேரும். ஓகே, சைக்கிள் எடுத்து நம்ம எங்கே போக முடியும்? ட்ரீ ஹவுஸ் தான் போகிறோம். இந்த முயல் மண்டையன் வேறு எங்கே இருக்கேன்னு தெரியலாம். அவன் வேற வில்லுன்றாங்க. எங்கடா இருக்க? இந்த வெறிச்சோடி இருக்கு பாதையே. மக்களே, இன்னும் மக்கள் டக்குன்னு வந்துட்டியே. இப்போ மாடி மோந்தா மக்கள், நம்ம கோஸ்ட் முடிஞ்சோம்ல. எதுக்கு நம்ம அவுட் ஆனோம்? ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சது ஒரு கட்சீனில் உங்களை அவுட் ஆக போகிறோம். ஓகே, இந்த கேமில் அவங்க க்ரீப்பியாக பண்ணியிருக்காங்க. எப்படி வெளியே போக டோர் லாக்னு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா எம்மாவோட மிஸ்ஸிங் ஏதோ ஐடி கார்டு மாதிரி இருக்கா போஸ்ட்ன்றாங்க. மிஸ்ஸிங் போஸ்ட். இதுலேயும் பார்த்தீங்கன்னா பார்க்க தான் முடியுது, வெளியே போக முடியலையே. ஐயா, எப்படி வெளியே போக? இங்கே சிங்கிள் இருக்கு. இன்னும் உடைய தூக்கி போட்டா கட்டையை போட உடச்சிருமா? வீக் ஸ்பாட்டா போடுங்க. ஒரே உடைய உடஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெளியே போவோம். இப்போ ட்ரீ ஹவுஸ் தான் போகணும். சைக்கிள் கடை வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கிட்டு போகிற வழியில் ஏதாவது பொருள் கிடைக்கிது, எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போவோம். இந்த முயல்கிட்ட சொன்னேன் ஈஸியில் வருவோம்டா, கொஞ்சம் சேசி இருந்தால் சூப்பராக இருக்கும். இது வந்து கேட்க மாட்டேன்ட்டான். பார்த்தீங்களா அடிச்சு பார்த்தீங்களா முயல் மண்டை போகிறானா பாருங்க, எவ்வளோ பெரிய காது. And I will find you. நான் உன்னை கண்டுபிடிச்சிருவேன்ட்டே தெரியுறேன். எப்போ கண்டுபிடிக்கிறேன்? அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெண்டு தான், வா சேர்ந்து வாடுவோம் சொல்லுவேன். ஆனால் வந்து நான் அப்படி தூக்கிட்டு ஒரே அலேக்க தூக்கிட்டு போயிடுவேன். எதுக்கு நம்ம தேவையில்ல, நம்ம எஸ்கேப் பண்ணுற வேலையை மட்டும் அப்போது யார்ட்டையும் போய் இவங்க வாங்க வேணாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொல்ல போகிறோம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பற்றி இந்த இதுக்கு பேர் இருந்தது ஹாரர் டேல். எனக்கு முறினி ஹாரர் டேல் வந்து ஒன்னே பற்றி ஒரு வீடியோ முடிச்சிடலாம். ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 6 பொருள் எடுக்க தேவை இருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னும் சைக்கிள் வீடு இருக்கணும். எங்கேயாச்சும் ஒழிச்சு வச்சுட்டான. ஐயோ டேய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சொல்லிட்டு இருப்பேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் நமக்கு ஒரு 6 பொருள். பார்த்தீங்கன்னா ஹாரி கிட்ட இடத்த மட்டும் கேட்பியான். நம்ம பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3 பொருள் எடுத்து முடிச்சிருவோம். ஆனால் அதுக்கு மேலே நம்ம இப்போ பொருள் எடுக்கலாம் பார்ப்போம். ஆனால் வீடியோ பார்த்தீங்கன்னா 70 மினிட்ஸ்க்கு மேலே லென்த்தாக போகாதனால நம்ம இந்த பார்க்குன்னு பார்த்து பிரித்து போடலான் இருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த ஏணியை நம்ம நாட்டி விட்டு இதுக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நேல்ஸ் இன்னியே போடா. ஐயோ, இதுக்கு வேறு ஹேமர் வேணும். ஐயோ, முயல் மண்டையா அப்படி பார்க்காத மாதிரி போயிரு. நாங்கள் இங்கிட்டு போயிடும். இல்லைவா, நான் பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தாலும் தெரியும். அதை மட்டும் பார்த்துருந்தா இல்லை மக்களே, தெரியாமல் நம்ம கோஸ்ட் மோட் அடிச்சுட்டு நார்மல் மோட் வந்துட்டு என்ன ஆகும்? கரெக்ட், நாங்கள் கோஸ்ட் மோடு தான்ப்பா. என்ன மக்களே, ஹேமர் இங்கே டேபிள் கம் அவுட், டோன்ட் பி அஃப்ரைட் அப்படிங்கிறான். இவன் கம் அவுட், நான் ஃப்ரெண்ட் இருக்கிறோன்னு கூப்பிட்டா மட்டும் போவோமா? மக்களே, ஹேமர் எங்கே இருக்குன்னு தெரியலையே.
சட்டத்திலையா ஹேமர் எங்கேயாவது நம்ம போகிற வழியில் பார்த்தியா? ஒரு டேபிள் இந்த டேபிளில் பார்த்து நினைக்கிறேன். இந்த டேபிள்லையா? மக்களே போடுங்க மக்களே, சட்டத்திலே கரெக்டாக சொல்லியிருக்கியா. கரெக்டாக இந்த டேபிள் ஹேமர் இருக்கு. சூப்பர் சட்டி. நான் சொன்னதுக்காக எனக்கு இங்கே 2 பேர் இப்போ 1000 ரூபா எடுத்து வைக்கணும். என்னது? கேப்ப உனக்கு மூஞ்சி பிச்சிருவேன். என்ன மக்களே மூஞ்சில பூரா விட்டுருவேன் பார்த்துக்க. ஓகே மக்களே, இப்போ ஓப்பன் பண்ணிட்டு ஹேமர் கீழே போட்டு ஹேமர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 பொருள் எடுப்போம் பார்த்தீங்களா. அந்த பொருள் ஒன்று பொருள் இதான். எந்த மாடி யாரங்கே இந்த உருட்டுக்கட்டை எடுங்க, இந்த சட்டி என்ன அடிக்கணும். நாய் அடி நீ. சிப்ப போடு வாய்க்கு. ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா இங்கே தான் அந்த வீல் இருக்குது, அதையும் எடுத்தாச்சு. நீ வாயை துற வாய்க்கு எடுத்து சூடுத. வாயை துறக்காத. சிப்ப போடு. ஓகே மக்களே, இவங்க சண்டை போடுற கேப்ல நம்ம வீலை மாட்டிட்டோம். இப்போ ஹேமரை போட்டுட்டு ட்ரீ ஹவுஸ் போக போகிறோம். அதான் நெக்ஸ்ட் ப்ராசஸ். இப்போ அங்கே போய் வர அது யார்? ஹாரி. அவன் போய் பார்க்கணும். அவன் வேறு திட்ட போகிறான்னு தெரில. அவன் 2 வாட்டி ஃபோன் போட்டால் நம்ம ரொம்ப நேரம் லேட் பண்ணியிருக்கோம். என்ன செய்ய காத்திருக்கான்னு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 6 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு. ஓகே, இந்த ஹேமரை தூக்கிட்டு போய் இந்த 3 பொருளில் ஒரு பொருள் இது. அப்புறம் வேற என்ன பொருளுங்கிறது நமக்கு ஹாரி எழுதி கொடுப்பான். பொருள் இல்லடா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல 3 பொருள் எடுக்க போகிறோம்ல. அதில் மொத்தம் எத்தனை பொருள் ஹாரி நமக்கு எழுதி கொடுப்பான். இந்த ட்ரீ மேலே தான் இருப்பான். ஆட்டம் மாப்பிள்ள நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்க மாட்டேது. எப்படி இவ்வளோ வந்துட்டியா ஹாரி? ரொம்ப கஷ்டமாச்சு. எதுக்கு? நீ ஒரு கிட்னாப்பர் என்னைய ரொம்ப துரத்திட்டே இருந்தான். அவன்கிட்ட தப்பிச்சுன்னா நான் இங்கே வந்திருக்கேன். அவன் இப்போ எங்கே வந்திருப்பான்னு தெரியல. என்னது? மை காட். ஆஹா, யார் இது? ஏன் இப்போ இவன் இங்கே வருவான்னு கேட்டதுக்கு இல்லை இங்கே. ஐயோ ஷமிதாரு, அவன் இங்கேயே வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறான் டாமு. இப்போ அவன் இங்கே வந்துட்டான். இப்போ நம்ம என்ன செய்யன்னு கேட்குறான். அதுக்கு இவன் நான் சொல்கிறேன்னா, ஐயோ இப்போ நம்ம எப்படி தப்பிக்க? நம்ம பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துடுவாங்க. அப்போமா நம்ம தப்பிச்சு போயிடலாம். ஆனால் நம்ம இப்போ ஈவினிங் ஆகுது. நம்ம பேரண்ட்ஸ் நாளைக்கு மார்னிங் தான் வருவாங்க. நைட்டு அதுக்குள்ளேயும் அவன் எதாவது நான் பண்ணிட்டேன், நம்ம என்ன செய்யன்னு கேட்குறான். ஆனால் அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம இங்கே அமைதியாக இருந்தோன்னா அவன் வரமாட்டான்ட்டு டாம் சொல்கிறான். அதுக்கு ஹாரி என்ன சொல்கிறான்னா, இரு நான் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணு, நான் பொருள் எழுதி தரேன். அந்த பொருள் நீ கொண்டு வந்து வச்சிட்டேன்னா அந்த பொருளை வச்சு நம்ம இந்த இடத்த அடைச்சிடலாம், நம்ம சேஃப்டியாக இருக்கலாம். ஆனால் டெவலப் பண்ணிடலாம். இந்த பொருளை போய் எடுத்துடுவா. சரி அது என்னங்காமி? நான் தான் போகணுமா? இல்லை எனக்குன்னா போக ரொம்ப பயம். நான்லாம் வந்தேன்னா அவன் துரத்துற பார்த்தே மயங்கி செத்துருவேன். ஆனால் நான் வரல. சரி நாமளும் ட்ரை பண்ணுறேன் அப்படிமே சொல்கிறான். ஓகே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணு, ஏன்னா ரொம்ப ஆபத்தானதுன்றான். அதுக்கு நான் பார்த்துட்டு இப்போ போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி ஸ்டாப் பண்ணு, இதெல்லாம் ரொம்ப இது அப்படின்னு சொல்கிறான். நீ ஃபஸ்ட்டு நீ உன்னையும் பயந்தவங்க நான் கிடையாது, நான் பேருவேன் சொல்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நோட்டில் பார்ப்போம். பைனாகுலர், பேட்ரி, ரோப், நெயில் கேம். இது எப்படி நம்ம சடித்தலையா வாசிக்க விடு. சடித்தலையா சொல்லு. இன்னைக்கு அவன் இப்போ என்ன சொல்லியாடு? பைனாகுலர் கூட சொல்லி தரல மக்களே, யாரவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பொருள் ஹேமர் வச்சிட்டோம். ஃபஸ்ட்டு பொருள் ஏதோ பொருள், ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு பொருளை வச்சு சடித்தலையா அவன் திருப்பி ப்ரீகேஜி சேர்த்து விட போறேன். நீ இப்போ என்ன படிக்கிற? படிச்ச கிளாஸ் கூட தெரியாது. என்னடி படிக்கிற? ஒன்று சொல்லுங்க மக்களே, நைஃப் கிடச்சிருச்சு நமக்கு. இந்த நைஃப் முக்கியமானது. இதை பற்றி நமக்கு ரோப் எடுக்க யூஸ் ஆகும். அந்த 3 பொருளில் ஒரு பொருள் ரோப்பு. அந்த ரோப் எடுக்க இந்த கத்தி யூஸ் ஆகும். செல்லப்பட்டி என்ன படிக்கிறீங்க? திருப்பி படி. கேஜி போமா. ப்ரீகேஜி போடு. நீ சிப்பா திறக்காத, வாய மூடு. ப்ரீகேஜி போ. அமைதியாங்கடா, சும்மா தானே போட்டு அமைதியாக இருக்க சரியா? நீ சிப்பா எதுக்கு போக சொல்லு. வாயவே உனக்கு அசையக்கூடாது. தெரியும் சொல்லி சேர்த்து தரையா.
ஐயோ இவன் சண்டை ஓகே நைஃப் ஃபஸ்ட்டு இப்போ எங்கே போகிறோம் ஸ்கூலுக்கு போகிறோம். ஸ்கூலில் பற்றி நம்ம ரோப் எடுக்க முடியும். நைஃப் வச்சு பார்த்தீங்கன்னா பஸ் மேலே ஏறி பார்த்தீங்கன்னா மேலே 2 ரோப் இருக்கும். அந்த ரோப்பை நம்ம போட்டு கரங்கரம் எடுத்தோன்னா ரோப்பு கீழே வந்துடும். நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். அது பற்றி ஃபஸ்ட்டு மேலே ஏறணும். அதுக்கு வந்து பால் வேணும். ஏன் தெரியுமா? அந்த பாலை வச்சு தான் ஒரு லேடரை நம்ம அடிக்கணும். அடிச்ச ஒரு லேடர் கீழே இறங்கும். அந்த லேடர் மேலே ஏறி போகணும். என்ன ப்ராசஸ்? ஃபஸ்ட்டு நைஃப் இங்கே இருக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு அந்த பாலை போய் தேடிட்டு வருவோம். அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கிடைக்கும். அதுக்கு யூஸ் ஆகும். நான் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பால் தருவோம். மொத்தத்தில் இந்த பால் இங்கே இருக்குன்னே தெரில. பாஸ்கெட் பால் மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த நியர்பைலேயே ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் தள்ளி போன வச்சுக்கோங்களேன், ஒரு வாய் நிறையா பாஸ்கெட் பாலாக இருக்கும். நம்ம அங்கே வரையும் போக டைம் ஆகும். அடிச்ச அடியில் வாயை திறக்க மாட்டாளோ, அதனால நம்ம பாஸ்கெட் பாலை இப்படிப்பா இருங்கம்மா உங்க சண்டை அப்படி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் இங்கே போட்டுக்கிறேன். சட்டி அடிச்சடியில் வாயை திறக்க மாட்டியோ? யாருங்க அந்த உருட்டுக்கட்டையை எடுங்க. போங்கடா, கையில ஊசி வேற கிடைச்சிருச்சு, பண்ணல குத்தி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலே ஏறிட்டோம். இப்போ இந்த பிளாங்க்கை தள்ளி விட்டோன்னா பஸ் மேலே போயிடணும். பேங்க் ஆஹா ஃபஸ்ட்டு மிஸ்ஸு மயில் மண்டே இங்கே தான் போகிறான். நல்லா பார்க்கலாம் நம்மள. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோஸ்ட் மோடு. ஓ எனக்கு வேற கேம் எப்படி வேணும் பார்த்து நான் வராங்கிற ஒரு ஃபீல் டக்குன்னு இதுவாது. டக்குன்னு பயம் வருது. கோஸ்ட் மோடு டக்குன்னு பயம் வருது. ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒன்று சொல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் இன்னும் ரோப்பு கீழே வந்துடுச்சு. இப்போ ரோப் எடுத்து நம்ம கிளம்புவோம். என்ன ஏன் சொல்ல வந்தேன் சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சட்டித்தலையா வந்து கிராணி விளாடுவோன்னு ஒருக்க சொன்னா, அந்த ஹரி வந்து கிராணில துரத்துற மாதிரி விளாடணுமே அப்படின்றான். ஆமாம், அதுக்கு என்ன செய்ய ஈஸி மோட் விளாடுவோன்னு சொல்லியிருந்தேன், கேட்க மாட்டான். நான் அடிக்கிறதில்ல, நெக்ஸ்ட் ஈஸி மோட் விளாட வைப்போம் அந்த சட்டித்தலையும் ஹரியையும். ஃப்ரெண்ட்ஸ் விளாண்டாதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நல்லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ஆகி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம 100 லைக்ஸ்க்கு ரீச் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி எல்லாரும் பற்றி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் மட்டும் லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா லைக் மட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி 23 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா 50 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே தான் நம்ம லைவ் போட முடியும். நான் லைவ் என்னைக்கு போடலாம் ஆர்வமாக இருக்கேன். நம்ம லைவ் போடும்போது அது அப்படியே நம்ம ரியலில் பேசணும். அப்படியே ஐபிஎல் மேட்ச் வரும் பார்த்தீங்களா, அவங்க ரியலில் பேசுகிற அப்படியே நம்ம காமிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி காமிக்கணும் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலாக இருக்குங்க. நல்லா ஆசை இருக்குது. நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் மறக்காமல் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வரையும் இது பண்ணுங்கள். ஓகே சார். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பஸ் கேம் போட்டிருந்தோம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூர் மோட் எடுத்து போடுறோம்னு சொன்னோம். அதாவது அந்த வீடியோ 50 லைக்ஸ் வந்துச்சுன்னா நம்ம டூர் மோட் போடுறோம்னு சொன்னோம். ஆனால் பார்த்தீங்கன்னா டூர் மோடில் பிரச்சனை இருக்குது. அது நான் உள்ளே போய் பார்த்தே அது எரர் காமிச்சிச்சு. தெரியும் சரியாக எனக்கு வரல. அது நான் இன்டர்நெட்டோட தான் போனேன். அது எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அதனால நம்மளால் டூர் மோட் போட முடியாது. ப்ளீஸ் சாரி. அதுக்கு பதில் வேறு ஏதாவது கேம் போடுவோம். மறக்காம நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன கேம் போடலான்ட்டு. ஆமாம், எதுக்கு பஸ் மேலே ஏறினேன் ஸோ தெரியாமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரிமோட் கண்ட்ரோல் வச்சுட்டு இப்போ நம்ம நேரம் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ட்ரீ ஹவுஸ்க்கு போயிட்டு இந்த ரோப்பை கொடுத்துட்டு அப்புறம் நம்ம அது எந்த ஒன்று வரல எஃப்ஏஐஆர் இருக்கும். 13 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 3 பொருளை எடுத்து கொடுத்துட்டு முடிச்சுட்டு போகிறோமா இப்போ? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 1 முடிச்சோன்னா பார்ட் 2 பார்த்தீங்கன்னா அடுத்த 3 பொருள். அடுத்து என்ன 3 பொருள்னா ரோப் எடுத்து கொடுத்துட்டோமா. இப்போ அடுத்த என்ன பொருள் எடுத்து கொடுப்போம். ஐயோ சரி போய் பார்ப்போம். என்ன செஞ்சுட்டு இருக்கியா? ஐயோ யார் அவனுக்கு கத்திட்டு கொடுக்குறது? ஹாய் உனக்கு என்னாச்சு? உனாச்சு என்னடா ஒரு ஐயோ சாசை ஊற்றிருச்சா? ஏன்டா தூக்குந்து எழுப்பிவிட்ட? நான் பர்கர் சாப்பிட்ருக்கேன். போடா மக்களே, நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். எங்கே படுத்து தூங்கிட்டு இருக்கியா? பர்கர் சாப்பிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு என்ன பொருள்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து நெல்ஸ் எடுத்துருவோம். நம்ம 4 பொருள் அங்கே நெல்ஸ் எடுத்துருவோம். அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா இது நெல்ஸ்ன்றதுலாம் பைனாக்குலர். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பைனாக்குலர் எடுக்க போகிறோம். பைனாக்குலர் இந்த படத்தில் அடுத்த படத்தில் வந்து நெல்ஸு, கார்ஸு, அப்புறம் பேட்ரி அடுத்த படத்தில் எடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எஃப்ஏஐஆர் போட்டுருச்சு. எஃப்ஏஆர்ஐயா தெரில. ஓகே, இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ரிமோட் கண்ட்ரோல் எடுத்துட்டு ஃபஸ்ட் நம்ம போய் ஒரு காரை கண்ட்ரோல் பண்ணணும். அது அந்த கண்ட்ரோல் பண்ணி தரணும் ரொம்ப மக்களே. வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த சீனை பற்றி நான் இப்போ ஜெயிச்சுட்டு கட் பண்ணிட்டோம். இதில் 15 மினிட்ஸ் அது கூட போய் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தேன் மக்களே. அது முடியல. அப்படின்னா அது நம்ம 25 மினிட்ஸாக பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருந்தேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம் மக்களே, பார்த்தீங்கன்னா அது நம்ம டக்குன்னு நம்ம ஃப்ரெண்டு கொடுத்து வச்சுக்கோங்களேன்.
டக்குன்னு சருன்னு போயிருது. அது மட்டும் இல்ல வளைக்கிற சைடில் ஆரோ இருக்கும் பார்த்தீங்களா, அது கொடுத்தோன்னா கொடுத்து ஒரு 2 செகண்ட் கழிச்சு தான் வளையுது. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால கட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரையல் மட்டும் காமிச்சிக்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் மற்றது இங்கே வருங்க, இங்கே வருங்க. கண்ட்ரோலே இல்லை பார்த்தீங்கன்னா. நான் என் கார் கேமில் எத்தனை நாள் இருக்கேன், இங்கே எவ்வளோ மெமரி இருக்கு. சூப்பராக ஓட்டுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இவங்க பண்ணி வச்சிருந்த பஞ்சாயத்தில் சுத்தமாக ஓட்ட முடியல. அது உண்மை. வாய் திறக்காத கடி. சிப்பு போடு உனக்குலாம் இப்ப தச்சு தான் உனக்கு ஜிப்பு போட்டாச்சு. அவ்வளவுதான் தச்சு விட்டு ஜிப்பு போட்டிருக்கோம். மக்களே போகவே முடியல. ஐயோ ஜோ 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 மக்களே கரெக்டாக வர மாட்டேங்குது. சரி ஓகே, கரெக்டாக போய் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நடுவில் பண்ணி கட் பண்ணிட்டோம். ஏன் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இடத்துல இருக்கோம் பார்த்தீங்களா. நடுவில் வந்து வேறு என்ன தெரியும் உங்களுக்கு தெரியும். நீங்களே கேம் வேர்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கோங்க. நம்மளாம் அது முடியலன்ட்டு தான் கட் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காரை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோழி பண்ண இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கிட்ட தான் இருக்குது. அந்த காரில் பார்த்தீங்கன்னா பேட்டரி 2 முட்டையை போய் தின்னுக்கோ இப்போப்போ. மக்களே. அந்த காரில் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி எடுக்கணும். அது பற்றி ஸ்க்ரூ டிரைவர் வேணும். அதை பற்றி இப்போதைக்கு நம்ம தேடல. அதனால் பார்த்தீங்கன்னா அது பார்ட் 2 எடுப்போம். இப்போ பார்ட் 1 அடுத்தது பைனாக்குள்ள எடுக்கிற வேலை. அதுக்கு என்ன செய்ய முடியும், ஃபிஷ்ஷிங் ராட் வேணும். ஃபிஷ்ஷிங் ராடில் வந்து ஃபிஷ்ஷு வேணும். அப்புறம் ஃபிஷ்ஷை வச்சு கேட்டுக்கு ஃபுட்டு தரணும். கேட் சாப்பிட்ருக்கும்போது நம்ம பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய லேடர் மாதிரி இருக்கும், அதில் ஏறி போய் பைனாக்குள்ள எடுத்துகிட்டு வரணும். அது டவர் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான். இன்னொன்று 1 மினிட் கிட்ட தான் இருக்குது வீடியோ முடிய இருக்குது. அதுக்குள்ளேயும் போய் எடுத்துகிட்டு வரப்போகிறோம். வாங்க போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஹேமர் எடுத்துட்டோம். வேறு சாரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா 2 பொருள் எடுத்து முடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவன் ஸ்கிப் பண்ண பார்த்தா தேங்க்ஸ், கீப் சப்போர்ட்டிங். நெக்ஸ்ட் டைம் வீடியோ மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். Bye. Love you all. Bye.